நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஜிமெயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜிமெயிலில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் பேச போகிறோம். அது உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பி தான் ஆகணும். இந்த வீடியோவை வழக்கம் போல் லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் SYED. நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சரி ப்ரோ, ஜிமெயிலில் அப்படி என்னதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இமெயில்ஸ் நிறையா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் தேவை உள்ள இமெயில்ஸ், தேவையில்லாத இமெயில்ஸ் எல்லாமே மிக்ஸ் வாய்ஸாக உள்ள வரும். அதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதை நீங்கள் டெலிட் பண்ணுவீங்க. டெலிட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணக்கூடிய இமெயில் வந்து பெர்மனெண்ட்டாக உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஆகாது, டெலிட் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா அந்த மாதிரி இமெயில்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக த்ரஷ் ஃபோல்டரில் போயிட்டு விழும். அந்த த்ரஷ் ஃபோல்டரில் போயிட்டு விழும்போது அங்கே ஒரு 30 நாள் வரைக்கும் ஸ்டே பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு மனசு மாறினா அங்கேருந்து மறுபடியும் அன்டூ பண்ணி உங்களுடைய மெயின் ஃபோல்டருக்கு கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இந்த கூகுள் ஜிமெயிலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த த்ரஷ் ஃபோல்டரில் போய்ட்டும் எனக்கு இந்த மெயில் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் விரும்பினா கண்டிப்பாக நீங்கள் அதை பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண முடியும். ஒருவேளை அந்த த்ரஷ் ஃபோல்டரில் வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக அந்த இமெயிலை டெலிட் பண்ணிட்டீங்க. டெலிட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது பெர்மனெண்ட் டெலிட், அதுக்கப்புறம் ரிகவர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு ஒரு சிறந்த வழி இருக்குது. அந்த சிறந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மிஸ் ஆன இமெயிலை கூட நீங்கள் வந்து ரிகவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயமா இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம வந்து சுருக்கமாக நம்ம பேசியிருக்கோம். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம போயிடலாம். இப்போ ஜிமெயிலில் இமெயில்ஸை வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை யாராவது ஹேக் பண்ணி முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிடுறாங்க, பெர்மனெண்ட் டெலிட் பண்ணிடுறாங்க. இப்போ அதை வந்து எப்படி நம்ம ரிகவர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் என்ன செய்யுங்க, ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ணுங்க, ஜிமெயில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி இதில் அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னுடைய ஜிமெயில் வந்து அப்டேட் கேட்டிருக்கு. ஸோ நான் கொடுக்குறேன் அப்டேட். ஒரு சில வினாடிகள் எடுக்கும் இந்த ஜிமெயில் வந்து அப்டேட் முடிகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பச்சை கலரில் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். ஸோ அதை நம்ம டேப் பண்ணி நம்ம ஜிமெயிலுக்குள்ளே நம்ம போவோம். பெரும்பாலும் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய ஃபோனோட கூகுள் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லிங்க் பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் அதைத்தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம சைன்இன் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. டைரெக்ட் நம்ம உள்ளே போயிடலாம். வெயிட் பண்ணணும் ஒரு சில வினாடிகள். இப்போ என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பச்சை கலர் பட்டன் டிஸ்பிளே ஆகுது. அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயிலுக்குள்ளே வந்துட்டு மெயின் பகுதியில் வந்திருக்கேன் பாருங்கள். நிறைய இமெயில்ஸ் இருக்குது. இருந்தாலும் முக்கியமான இமெயில் வந்து நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அந்த இமெயில்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருந்தாலோ பெர்மனெண்ட்டாக, அதை நம்ம எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சாதாரணமாக இந்த பகுதியில் நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தீங்கன்னா இது எங்கே போய் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஷ் ஃபோல்டரில் தான் உங்களுக்கு போய் விடும். ஸோ நம்ம அங்கே போய் செக் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டாப் லெஃப்ட்டில் ஒரு 3 லைன் இருக்குது, ஹேம்பர்க் ஐகான். அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பேம்க்கு கீழே வந்து ட்ராஷ் ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ நம்ம எந்த பகுதியில் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஷ் ஃபோல்டரில் வந்திருக்கோம். 3 இமெயில்ஸ் இருக்குது. இதை மாதிரி நிறைய இமெயில்ஸ் வந்து இந்த பகுதியில் இருக்கும். ஸோ இந்த பகுதியில் அதிகபட்சமாக எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா 30 டேஸ் வரைக்கும் இருக்கும். 30 டேஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பெர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் 30 டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ரிகவர் பண்ணலாம், அதாவது ரீஸ்டோர் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஃபோல்டரில் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமெயில் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், டாப்பில் பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸ் இருக்குது, 3 டாட் இருக்குது. அதில் மூவ் டு, இதை வந்து வேறு ஏதாவது ஃபோல்டருக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இதை நீங்கள் எம்டி பண்ணணும்னா எம்டி பண்ணலாம். எம்டி ட்ராஷ் ஃபோல்டர், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணால் பார்த்தீங்கன்னா 3 கன்சர்வேஷன் வில் பி பெர்மனெண்ட்லி டெலிட் அப்படின்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எம்டி கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா இந்த பகுதியிலேருந்து பெர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பகுதியிலையும் அந்த இமெயில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம எப்படி ரிகவர் பண்ணுறது, அதுக்கு ஒரு அருமையான ஒரு மெத்தட். அந்த மெத்தடுக்குள்ளே நம்ம போகலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து டோட்டலாக நம்ம வந்து வெளியே வந்துடுவோம். வெளியே
வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசர் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் கூகுளோட குரோம் ப்ரௌசர். நான் அதை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு இதுல சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ். இதுல நான் என்ன பண்றேன், ஜிமெயில் மெசேஜ் ரிகவரி டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் என்ன செய்றேன், டேப் பண்றேன். டேப் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா இதுல ஜிமெயில் மெசேஜ் ரிகவரி டூல், ஜிமெயில் ஹெல்ப், கூகுள் சப்போர்ட் அதை நான் டேப் பண்றேன். டேப் பண்ணோம் பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த போதிக்கு நம்ம போயிடுறோம். ஏன்னா வந்து என்னுடைய போன் வந்து கூகுள் அக்கௌண்ட்ல கனெக்ட் ஆகிறதுனால அந்த அக்கௌண்ட்ல உள்ள இமெயில் தான் வந்து நான் என்னுடைய ஜிமெயில்ல பயன்படுத்துறேன். ஸோ டைரக்டா நம்ம உள்ள போயிட்டோம். உள்ள போனதுக்கு அப்புறம் இதுல விஷயங்களை பாருங்க. recover your emails that might have been deleted due to the someone accessing your account without permission. உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை யாராவது பயன்படுத்தி அதை டெலிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பகுதிக்கு வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம், கண்டினியூ கொடுத்து பார்க்கலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் மெசேஜ் ரிகவரி டூல் கீழே படிச்சு பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் எந்த இமெயில் இருந்து ரெக்கவர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு we will try to recover emails that were deleted within the last 30 days. 30 நாளுக்குள்ள நீங்க இதெல்லாம் delete பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நான் recover பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படினு இருக்காங்க. சோ நம்ம என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கீழே பாட்டம் ரைட்ல ப்ளூ கலர்ல இருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வருது பாருங்க, recovery result. Unfortunately your missing emails were permanently deleted and we cannot get them back அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை இந்த மெசேஜ் இல்லாம சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலிட் பண்ண அந்த இமெயில்ஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜிமெயில் மெசேஜ் ரெக்கவரி டூல் மூலிமா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அந்த ட்ரஷ் ஃபோல்டரில் நீங்கள் பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஏதாவது முக்கியமான இமெயில்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ணணும் நீங்கள் விரும்பினா இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை சான்ஸ் உங்களுக்கு அதை ரெக்கவர் பண்ணலாம். ஒருவேளை கூகுள் அதை திருப்பி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற விவரங்களை கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக், கவலை இல்லை.